விஜய் வந்து காவேரி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. காவேரி கூட இருக்கணும் போல் அவருக்கு தோணுது. அதனால் காவேரி கிட்ட, "காவேரி இங்கேயே இருந்துட்டா நல்லாயிருக்கும்ல, ஏன் காவேரி இப்படி பண்ணுற?" அப்படின்றாரு. "சீக்கிரமாகவே என்னோடய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வருவேன்னு" சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. விஜய் வந்து காவேரிக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. காவேரி வந்து அந்த கடையில் விடவே கூடாது, காவேரி வந்து ஒரு வேலை கூட செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. அதன்படி காவேரி போய் கடையில் போய்ட்டு எல்லா வேலையும் அவளை இழுத்து போட்டுன்னு செய்கிறாரு. எந்த வேலையும் காவேரி கிட்ட விடாமல் பார்த்துக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க மீடியா கிட்டேயும் வந்து விஜய் வந்து தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்புகிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறத பார்த்து காவேரி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்கன்றாங்க. உனக்காகவும் என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பிளான் போடுறாரு. அதன்படி காய் நகர்த்திட்டு இருக்காரு. அன்பரசோடு இந்த சதியில் வந்து கலந்துக்கிறாரு. அன்பரசு வந்து வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது வந்து உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதனால் வந்து வெண்ணிலாவும் அன்பரசை மன்னிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலை வெண்ணிலா அதுக்கப்புறம் ராகினி எல்லாருமே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறது எல்லா வேலையிலையும் ரொம்ப பிஸியாகிறாங்க. விஜய் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு வெண்ணிலாவோட மாமா. இங்கே என்ன பண்ணுறாங்க, தாத்தா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏன்பா 2-3 நாளாக வீட்டுக்கே வருதில்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தாத்தா அது வந்து தாத்தா சொல்லுப்பா என்கிட்ட எதுவும் மறைக்கிற விஜய் சொல்லு அப்படின்னோடனே விஜய் வந்து தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. விஜய் இதுக்கப்புறமும் காவேரி நீ பிரிஞ்சிருக்கக்கூடாதுப்பா, இந்த டைமில் நீ காவேரி கூட மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போடுப்பா, நீ காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டணும் வா அப்படின்னு. இல்லை தாத்தா வெண்ணிலாவோட பிரச்சனை முடிய வரைக்கும் காவேரி வரமாட்டேன்னு சொல்லிட்டா தாத்தா அப்படின்னோடனே, வெண்ணிலாவோட பிரச்சனையை முடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து வெண்ணிலாவோட மாமா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து பேரனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசுகிறாங்க. அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி காவேரி விஜய் விட்டு தரமாட்டான், காவேரியும் விஜய் தான் நினச்சிட்ருக்கா, 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறாங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை, தயவு செய்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து, இங்கே பாருங்கள் பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், அவள் விஜய் தான் வேணுன்றா, விஜய்க்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கா, அப்படிப்பட்டவளை கூட்டின்னு போய் நான் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அதனால் அவளோட மனசு மாறாதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரியா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையாக உன்னோட மருமகளை கூட்டிங்க வந்து கிளம்புற வழியை பாரு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டி விடுறாரு. தாத்தாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. வெண்ணிலாவோட மாமா வந்து, சரி இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒரு வேளை வந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் தப்பா, பசுபதி பேச்சை கேட்டுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பசுபதி கிட்டே இந்த மாதிரி 2 பேரும் வந்து என்கிட்ட பெறட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பசுபதி சொல்ல, கல்யாணம் நடந்தால் எல்லாமே சரியாயிடும், எந்த பிரச்சனையும் ஆகாது, அதனால் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு தான் பண்ணிட்டோம்ல, நாளைக்கு விஜய் எப்படியாவது வர வச்சிருங்க அப்படின்னு. விஜயை நாங்கள் வர வைக்கணுமா, எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, விஜய் எப்படியாவது பேசி நீங்கள் வர வச்சிடணும், விஜய் வந்துட்டா ஈஸியாக நம்ம வெண்ணிலா கழுத்தை தாலி கட்ட வச்சிடலாம் விஜயோன்னு. இதெல்லாம் நடக்குமான்னு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு. நடக்கும்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. நான் விஜய் வர வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், விஜய்க்கு எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், இப்போ வேணால் விஜய் வந்து என்னை வெறுக்கிற மாதிரி பேசலாம், ஆனால் விஜய்க்கு அவரோட மனசில் எனக்கு எப்போவுமே ஒரு இடம் உண்டு, அதனால் அதை வச்சு நான் எப்படியாவது விஜய் வந்து வர வச்சிருவேன் அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, நடக்கிறத பாருங்கள், என்னால் விஜய் வர வைக்க முடியும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே, பார்த்தீங்களா என் மருமகளை எப்படி இருக்கான்னு. ஆமாம்மா, உண்மையிலேயே வந்து வெண்ணிலா பயங்கரமான ஆளாக தான் இருக்கா, எப்படி விஜய் வர வச்சிடுவா, அதனால் மற்ற வேலையை முடிக்க எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து இப்போ எதுக்கு கால் பண்ணுறா, டென்ஷன் ஆகிறாரு. சொல்லு எதுக்காக கால் பண்ணேன், நீங்கள் உடனே வந்து கிளம்பி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு. கோயிலுக்கா, நான் ஏன் வரணும் அப்படின்றாரு. அதெல்லாம் வர முடியாதுன்றாரு. இல்லைங்க, நீங்கள் கோயிலுக்கு வந்து தான் ஆகணும், முக்கியமான வந்து வேலை இருக்குது கோயிலில், அதனால் நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னோடனே, நான் வரமாட்டேன்றாங்க. நீங்கள் வரலன்னா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் இப்போ வந்தே ஆகணும் கோயிலுக்கு, அப்படி நீங்கள் என்னை பார்க்க கோயிலுக்கு வரலன்னா அடுத்த நொடி வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்ற செய்தி தான் உங்களுக்கு வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, இவ கோயிலில் அப்படி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய்.